ஒரு நபருடைய கடுமையான முயற்சி சமூகத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு நம்ப முடியுதா? ஆமாங்க, இது நடந்திருக்கு. வாங்க இந்த பதிவுல பார்க்கலாம். ஓஆர்எஸ் அப்படின்னா ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட். இதை எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் எப்போல்லாம் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படுதோ அப்போ இந்த பானத்தை கொடுப்பாங்க. காரணம், இந்த பானத்துல நீர், உப்புகள், சர்க்கரை இது எல்லாத்தையுமே சமமான அளவுல கொடுக்குற ஒரு சக்தி இருக்கு. அதனாலதான் இந்த பானத்தை கொடுக்கும்போது நீர்ச்சத்து குறைபாடுல யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த பானம் ஒரு சிறந்த பானமா கருதப்படுது. ஆனா சமீப காலமா நம்ம இந்திய நாட்டுல பல்வேறு இடங்கள்ல ஓஆர்எஸ் அப்படின்ற ஒரு லேபிளை வச்சுக்கிட்டு பல்வேறு குளிர்பானங்கள் உலா வந்துகிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. இதனால என்ன விளைவுகள், என்ன பாதிப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, இந்த ஓஆர்எஸ் அப்படிங்கிறது WHO, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த ஓஆர்எஸ்ல ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் சர்க்கரை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா WHO சொன்னதை விட 10% அதிகமான அளவு சர்க்கரை அந்த குளிர்பானங்கள்ல இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு போன்ற பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சர்க்கரையோட அளவு அதிகமானதுனால பல்வேறு விளைவுகளை எதிர்காலத்துல சந்திக்கவும் நேரிடும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இதை கவனிச்ச ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு பெண் மருத்துவர் சிவரஞ்சனி சந்தோஷ் அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த குளிர்பான நிறுவனங்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதுறாங்க. அவங்க கிட்ட இருந்து எந்த விதமான பதிலும் கிடைக்காததுனால தொடர்ந்து தன்னுடைய போராட்டத்தை கைவிடாத இந்த பெண் மருத்துவர், இவங்களுடைய போராட்டத்தின் விளைவா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, FSSAI அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அது என்ன உத்தரவு அப்படின்னா, அனைத்து ஓஆர்எஸ்மே WHO சொன்ன அளவு சர்க்கரை இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த ஓஆர்எஸ் லேபிளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு கடுமையான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இதனால என்ன பயன் அப்படின்னா, இந்த ஓஆர்எஸ் அப்படிங்கிற ஒரு லேபிளை வச்சுக்கிட்டு இந்த லேபிளை பார்த்த உடனே குழந்தைகளோ முதியவர்களோ அவங்க அந்த குளிர்பானத்தை வாங்கி குடிக்காம இருக்கும் பொழுது அந்த சர்க்கரையுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். ஓஆர்எஸ் பானத்துல WHO சொன்ன அளவு மட்டுமே சர்க்கரை இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய பாதிப்புல இருந்து குழந்தைகளும் முதியவர்களும் பாதுகாக்கப்படுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு நபருடைய கடுமையான முயற்சி, போராட்டம் ஒரு சமூகத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னா, பெண் மருத்துவர் சிவரஞ்சனி சந்தோஷ் இவங்களுடைய அந்த முயற்சி ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்திற்கும் ஆரோக்கிய மாற்றத்துக்கும் வழிவகுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய இந்த முயற்சிக்கு நாம் அனைவரும் தலைவணங்குவோம். நன்றி, வணக்கம்.